வானவில்லின் ரகசியம். கோடைக்கால மாலை பொழுது மளமளவென பெய்த மழை சட்டென்று நின்றது. கவியும் அவளது நண்பன் முகிலனும் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தார்கள். தரையில் தேங்கியிருந்த மழைநீரில் கால்களை வைத்து அவர்கள் துள்ளி விளையாடினார்கள். திடீரென்று கவி வானத்தை பார்த்து கை நீட்டினாள். முகிலன், அங்கே பார், எவ்வளவு பெரிய வண்ணக்கோடு என்று உற்சாகமாக கூவினாள். வானத்தில் 7 வண்ணங்களுடன் ஒரு அழகான வானவில் தோன்றியிருந்தது. முகிலன் ஆச்சரியத்துடன் அதை அண்ணாந்து பார்த்தான். அப்போது அங்கே அரங்கன் தாத்தா மெதுவாக நடந்து வந்தார். அவர் ஒரு கையில் ஊன்றுகோல் வைத்திருந்தார். தாத்தா, இங்கே பாருங்கள், இந்த வானவில் ஏன் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று கவி ஆவலுடன் கேட்டாள். தாத்தா புன்னகைத்தார். தாத்தா வானவில்லை சுட்டிக்காட்டினார். குட்டிகளா, இந்த 7 நிறங்களும் நமக்கு 7 நல்ல குணங்களை சொல்கின்றன. முதலில் இருக்கும் சிவப்பு நிறம் துணிவு. எந்த கஷ்டம் வந்தாலும் பயப்படாமல் இருக்க வேண்டும். அடுத்துள்ள ஆரஞ்சு நிறம் மகிழ்ச்சி. எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் என்றார். மஞ்சள் நிறம் நம்பிக்கை. நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்ப வேண்டும். அதற்கு அடுத்துள்ள பச்சை நிறம் அன்பு. நாம் மற்றவர்கள் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று தாத்தா கவியிடம் சொன்னார். கவி அதை தன் மனதில் பதித்துக் கொண்டாள். முகிலன் தாத்தாவின் அருகில் வந்து நின்றான். தாத்தா தொடர்ந்தார். நீல நிறம் அமைதி. நாம் எப்போதும் பதற்றப்படாமல் அமைதியாக இருக்க வேண்டும். கருநீலம் இண்டிகோ சிந்தனை. எதையும் செய்வதற்கு முன் நன்றாக யோசித்து செய்ய வேண்டும். இறுதியில் இருக்கும் ஊதா நிறத்தை பார்த்து தாத்தா சொன்னார். கடைசியாக இருக்கும் இந்த ஊதா நிறம் கனவு. வாழ்க்கையில் பெரிய லட்சியங்களை கனவு காண வேண்டும். இந்த குணங்கள் எல்லாம் ஒருவரிடம் இருந்தால் அவர் வாழ்க்கை இந்த வானவில்லை போல அழகாகும். தாத்தா, அப்படியானால் இந்த 7 குணங்களும் நமக்குள் இருந்தால் நாமும் வானவில் போல ஜொலிப்போமா என்று முகிலன் கேட்டான். நிச்சயமாக. நல்ல குணங்கள் உள்ள மனிதர்களை பார்த்தால் எல்லோருக்கும் பிடிக்கும் என்றார் தாத்தா. கவியும் முகிலனும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். நான் இனிமேல் எல்லோரிடமும் அன்பாக இருப்பேன், எதற்கும் பயப்பட மாட்டேன் என்றாள் கவி. நானும் நன்றாக யோசித்து செயல்படுவேன், எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றான் முகிலன். வானவில் மெதுவாக மறையத் தொடங்கியது. ஆனால் கவி மற்றும் முகிலனின் உள்ளத்தில் அந்த 7 வண்ணங்களும் நிரந்தரமாக குடிபுகுந்தன. அவர்கள் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்குள் ஓடினார்கள். நல்ல குணங்களே வாழ்க்கையை அழகாக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர்.